அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்திடுவோம். ஆமென். ஆண்டவர் இக்கட்டு அதிகமாக இருக்கிற நாட்களிலே ரட்சிப்பை தருகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப பிரச்சனைகள் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, நம்மளால் சமாளிக்கொள்ள முடியாது, நம்மளால் எதிர்கொள்ளவே முடியாது அப்படின்ற பயமும் திகிலும் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். இந்த இடத்துல ரட்சிப்பு என்று சொன்னால் நாம் வழக்கமாக நம்முடைய சபையிலே ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படி கேட்குறோமே, அந்த ரட்சிப்பு அல்ல. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறது, நம்ம நடத்துகிறது, தீயவரின் கையிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பது. இதைத்தான் இந்த இடத்தில் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த அர்த்தத்தில் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவரே இரட்சகர், இவரே நம்மை ரட்சிப்பார், இவர் கர்த்தர், இவருக்காய் காத்தர். அந்த நாட்களிலே இருந்த ஒரு சூழ்நிலை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீ ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். இல்லை, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை ஏசாயா எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்பது மிக முக்கியமானது. கிமு 740 680 வரைக்கும் ரிவர்ஸில் வரும் கிமு ஆண்டுகள். அந்த ஆண்டுகளிலே அசீரிய பேரரசு அப்பொழுது உலகத்திலே சவாலாக இருந்தது. அவர்கள் ரொம்ப கொடூரமானவர்கள். அவங்களுடைய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். எப்படி கொடூரம் அப்படின்னா, யோனா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நினிவே மக்கள் எப்படிப்பட்டவங்க. உயிரோடு மக்களை தொலியை உரிப்பாங்களாம், அறுத்து அந்த கொலை செய்து மரித்த பிறகுல உயிரோடு அந்த தோலை அறுத்து பாலமலமாக இருப்பாங்க. அதை அவங்க மரண ஓலமிடுகிறத ரசிக்கிற கொடூரமானவர்கள், அவ்வளோ கொடூர சிந்தை உள்ளவர்கள். அவங்க அதுக்கு முந்தின காலங்களில் அவங்க என்னெல்லாம் செய்வாங்க என்பதை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாக அவர்களால் வரும் அழிவுகள், அவங்கவுங்க வயல்வெளிகளெல்லாம் எடுத்துக்கொள்வாங்க, உங்கள் சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வாங்க. இவளெல்லாம் ஒன்றும் புதிதில்லை. இவளெல்லாம் எந்த கொடூரனாலும் அதை செய்ய முடியும், எந்த கொடூர அரசாங்கங்களினாலும் அதை செய்ய முடியும். எந்த காலமும் அது நடக்கும். மக்கள் என்னைக்கும் படிச்சுட்டான், நாகரிகமாயிட்டான் அப்படின்னு நினைக்க முடியாது. எப்பவுமே சாத்தான் கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்காங்க. மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க. ஸோ கொடூரமானவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட கொடிய காரியங்களிலும் நடத்துவார்கள். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி அசீரியர்களை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனம். 25ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற அரசியல் பின்னணி, சமூக பின்னணியை பார்த்தீங்கன்னா, சனகரிப் அவன் என்ன பண்ணுகிறான், 46 கோட்டைகளை பிடித்தான் என்பதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிமு 701 இது நடக்கிறது. கிமு 701 இந்த காரியம் நடக்கிறது. 46 கோட்டை பட்டணங்களை பிடித்தான்னா ஏறக்குறைய யூதா இஸ்ரவேலில் உள்ள மிக முக்கியமான எல்லா இடங்களையும் பிடித்து விட்டார். ஏசாயா 5:8 வாசிங்க. ஏசாயா 5:8. இந்த மாதிரி இங்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த திராட்சை தோட்டங்கள்லாம் இவங்க இஷ்டத்துக்கு சேர்க்குறாங்க, யூத அதிகாரிகள் இல்லாவிட்டால் இஸ்ரேல் தேசத்து அதிகாரிகள். ஆனால் ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னு முன்னறிவிக்கிறாரு. என்ன அழிவு? அதை தான் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லா கோட்டைகளையும் பிடித்து விட்டான். ஸோ இந்த ஜனங்கள், இங்கே இருக்கிற ஜனங்கள் வடக்கே அப்போ பிரிஞ்சிருந்தாலும் தனித்தனி ராஜ்யங்களாக இருந்தது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யத்தின் மக்கள் இஸ்ரேல் தேசம் என்றும், தெற்கு ராஜ்யத்தின் மக்கள் யூதேயா தேசம் என்றும் அழைக்கப்பட்டாங்க.
வடக்கு ராஜ்யத்தில் உள்ள ராஜாக்கள் பெரும்பாலான மக்கள், பெரும்பாலான ராஜாக்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்கிறதிலே தீவிரமாக இருந்தாங்க. விக்கிரகங்களை வணங்குவதிலே, விக்கிரகங்களை தேசம் முழுக்க பரப்புவதிலே அவர்கள் கவனமாக இருந்தாங்க. ஸோ எப்பொழுதெல்லாம் தேசம் தேவனுக்கு விரோதமாய் மாறுகிறதோ அப்பொழுது தேசங்களிலே பஞ்சங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள் போன்றவைகள் வந்தது என்பதை பழைய ஏற்பாடு முழுக்க பார்க்கிறோம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்திருந்தார், செழிப்பான நிலையை கொடுத்திருந்தார். ஆனால் அவைகளெல்லாம் மறந்து இவர்கள் தங்களுக்காக திராட்சை தோட்டங்களை தேடிக்கொண்டு தங்களுக்காக வாழ்வாதாரங்களை எடுத்துக்கொண்டு செய்தாங்க. இவைகளெல்லாம் ஒரு நாள் அசிரிய ராஜாவில் பறிக்கப்படும், பிடிக்கப்படும் அப்படின்னு முன்னறிவிக்கிறாரு ஏசாயா. இது ராஜாக்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருந்தாலும் பாதிக்கப்படுவது என்னமோ ராஜாக்கள் இல்லை. அவங்க ஒன்றும் பாதிக்கப்படலை. யார் பாதிக்கப்படுறாங்கன்னா அங்கே இருந்து வந்த மக்கள் ஏழைகளாகி நாடற்றவர்களாக, வீடற்றவர்களாக, வடக்கு இருந்து பஞ்சம் வலிக்க சொந்த சகோதர நாடு தெற்கு நாடு அந்நியராய் அகதியாய் மாறுறாங்க. ஸோ மக்கள் பெரும்பாலான மக்கள் இப்பொழுது பட்டினியிலும் பஞ்சத்திலையும் எதிரிகளால் உண்டான பயத்தினாலும் சூழ்ந்திருக்கும் பொழுது தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. அங்கே தான் நம்ம பார்க்குறோம் 4ஆம் வசனம், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கு. என்ன பெரு வெள்ளம், நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பெரு வெள்ளம், ஏழைக்கு பெலனும், நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு உதங்கும் நிழனுமாறு. இயற்கையின் மூலமாக வெள்ளத்தினால பிரச்சனை வரக்கூடும், இல்லைன்னா என்ன வரும், வெயிலுனால பிரச்சனை வரும். ரெண்டையும் சொல்லி ரெண்டுக்கும் நீங்கள் பாதுகாப்பு, ரெண்டுக்கும் நீங்கள் எங்கள் அடைக்கலம் அப்படின்னு சொல்லுகிறார். சோர்ந்து போன இந்த ஏழை மக்கள், சோர்ந்து போன அந்த மக்களை திடப்படுத்த இந்த செய்தி சொல்லுகிறார். ஆனால் இது முடிவல்ல, இது முடிவல்ல, ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதுதான் தீர்க்க தரிசனம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. 25:8 அவர் மரண 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஒரு பெரிய வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. மரணத்தை ஜெயமாக விளங்குவார். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, இது எசேக்கியா ராஜா வர்றதுக்கு தீர்க்க தரிசனமா ஏசாயா சொன்னார்னு சொல்லுவாங்க. ஆபத்திலிருந்து அவர் நம்மை பாதுகாப்பார். ஆனால் இங்கு தெளிவாக கர்த்தருக்காய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஒரு காலம் வருகிறது, எவ்வளவு அநீதி பெருகினாலும், உலகத்திலே கொடூரங்கள் பெருகினாலும் முடிவே இல்லையா, இந்த கஷ்டங்கள்லாம் போகாதான்ற சலிப்பு நமக்கு வருது பாருங்க. முடிவே இல்லையா, இவ்வளோ கொடூரமாக இருக்காங்களே மக்கள், இவ்வளோ மனசாட்சியற்றவங்களாக இருக்காங்க, இரக்கமற்றவர்களாக இருக்கிறாங்க, ஒருவர் அழிப்பதிலே, ஒருவர் கெடுப்பதிலே இவ்வளோ கொடூரமானவங்களாக இருக்கிறாங்களே, இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்னா முடிவு இருக்குது. அதுதான் 9ஆம் வசனத்தில் இவருக்காக நம்ம காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். தீர்க்க தரிசிகள் சொல்கிற தீர்க்க தரிசனம் எப்பயுமே அவங்க ஒன்றை நினச்சிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு 3-4 தீர்க்க தரிசனமாக இருக்கும். ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம் 3 விதமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் வசனம் தீர்க்க தரிசனம், ஒரு எசேக்கியா போன்ற ஒரு ராஜா வருவார், நீங்கள் பயப்படாதீங்க, இந்த கொடூரமான அசீரியாவின் கையிலிருந்து உங்களை விடுவிப்பான். அதுக்கும் இந்த தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளலாம். இவர் நம் தேவன், இவர் நம்மை ரட்சிப்பார்னு சொல்லி அவங்க அந்த காலத்தில் ராஜாக்களை குறித்தும் பாடியிருக்காங்க. ஒருவேளை எசேக்கியா ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்னார்னா எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது, நான் ரொம்ப அதிகமாய் நேசிப்பது, இதை விதமாய் தியானிப்பது, அதுக்கு கீழே உள்ள வசனத்தெல்லாம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி மரிப்பார்னு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 10ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்படும், நீந்துகிறவன் நீந்துகிறதுக்கு தன் கைகளை விரிப்பது போல அவர் தமது கைகளை அவர் நடுவில் விரித்து அவர்கள் பெருமையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காட்சி கொஞ்சம் கற்பனை பண்ணிங்கன்னா, கைகளை விரித்து என்ன நீந்துகிறவன் போல. என்ன அருமையான! இந்த நாட்களில் சிலுவை மரணமே கிடையாது. ஏசாயா இதை எழுதும் நாட்களிலே சிலுவைன்னு ஒரு அமைப்பு தெரியாது,
சிலுவை தண்டனை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். மூணாவது, இந்த தீர்க்க தரிசனம், இந்த உலகம் ஒரு நாள் முடிய போகிறது. இந்த உலகம் ஒரு நாள் முடிய போகிறது. 1000 வருஷம் அரசாட்சி வரப்போகிறது. ஆமென். அப்போ ராஜா வருவார். அவர் எப்படி நீதியாய் அரசாழ்வார் என்று சொல்லப்படும். 32ஆம் அதிகாரத்தை ஒப்பிட்டு வாசிங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம் 3 வித தீர்க்க தரிசனத்தையும் உள்ள அடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 32ஆம் அதிகாரம் 32 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1, 2 வாசிங்க. இங்கே இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மையின் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். இது நம்ம மொழிபெயர்ப்பில் கர்த்தரை மாத்திரம் குறிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அவர் காற்றுக்கு ஒதுக்குன்னு 25ஆம் அதிகாரத்தை தொடர்புபடுத்தி. ஆனால் மற்ற எல்லா மொழிபெயர்ப்புகளும் எப்படி இருக்குன்னா, அவரிடத்தில் தோன்றுகிற நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், 1000 வருட அரசாட்சி. அதில் பிரபுக்களும் எப்படி செய்வாங்க? நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்க? மற்ற மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா அவன் காற்றுக்கு ஒதுக்காகவும் இருக்கும். பொது மொழிபெயர்ப்பில், மற்ற மொழிபெயர்ப்பில், மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில். இந்த தமிழில் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்னு சொல்லிட்டு அப்படியே அவர் காற்றுக்குன்னொன்னே நம்ம கர்த்தர் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பார்னு, அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அதான் 2ஆம் வசனம். 1000 வருஷ அரசாட்சியில் அவர் அப்படியானால் நாமும் எப்படி இருப்போம்? அதான் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும். அப்போது 3வது தீர்க்க தரிசனம் என்ன? இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். ஏற்கனவே வந்து சிலுவையில் மரித்து நம்முடைய கண்ணீரை துடைத்தது மாத்திரம் அல்ல, மீண்டும் அவர் வரப்போகிறார். அது நித்தியமாய் நமக்கு மீட்பை தரப்போகிறார். நாமும் அவரோடு கூட இன்னைக்கு பாடுகளை அனுபவிக்கிற நாமும் அவரோடு கூட சேர்ந்து அரசாள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தள்ளிய சொல்வோம், நாம் அரசாள்வோம் என்று. எப்படி அரசாள்வோம்? இப்பொழுது உள்ள உலக ராஜ்யங்களின் தன்மைகளைப் போல அல்ல. இன்றைக்குள்ள எல்லா உலக ராஜ்யங்களும் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் சுயநலமும் அவர்கள் நலம் மட்டும்தான் எல்லா நாடுகள்லையும் இருக்கும். கிறிஸ்தவ நாடுகள், எல்லா மதத்தை மையமாய் கொண்ட நாடுகள், எல்லா நாடுகளையும் அவங்க செத்த பிறகு இல்லாட்டா அவங்க பதவி விட்டு இறங்கின பிறகு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க தெய்வமாக தான் கருதப்படுவாங்க. ஆனால் அவங்க கொடூரமான மனநிலை உள்ளவர்கள் தான். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருப்போம்? ஏழை மக்களுக்கு எப்படி இருப்போம்? காற்றுக்கு ஒதுக்காக, பெருங்காற்று வரப்போகிறது, அதுக்கு எப்படி இருப்போம்? ஒதுக்காக இருப்போம், அடைக்கலமாக இருப்போம். பெருவெள்ளத்துக்கு எப்படி இருப்போம்? புகலிடமாக இருப்போம். வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலாக இருப்போம். உடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாக இருப்போம். இப்படி ஒரு முழு புரிதலோடு இந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து வீட்டிலே தியானம் பண்ணுங்கள். நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாளில், இந்த மாதத்திற்கு என்று சொன்னால், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் கர்த்தர், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் தரும் ரட்சிப்பு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை இவ்வளோ நேரம் நான் சொன்னேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை போலவே அவர் செய்வார். கொடூரமானவர்களின் சீரல், மதலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல 4ஆம் வசனம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் சில மக்கள், சில அதிகாரங்கள் கொடூரமானவர்களின் சீரலாக இருக்கிறாங்க. அவங்களால மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் அவங்க இருக்கையில் அவங்க நமக்கு துன்பத்தையும் பேரழிவையும் அழிவையும் தரும். இந்த நாட்களில் கர்த்தர் எப்படி இருப்பாரா? ஏழைக்கு சொல்லுங்க, ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு ஸ்ட்ரென்த்து, திருடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். ஸோ நம்ம அப்படியே நாம் எடுத்துக்கொள்வோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்து நம்முடைய கண்ணீரை துடைத்து விடுகிறார். இந்த வசனம் 8ஆம் வசனம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து வருகிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தை நிந்தைய பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். அவருக்காய் காத்திருந்தோம், அவர் நம்மை ரட்சிப்பார். ஸோ இந்த நாட்களிலே உங்கள் சொந்த அடிப்படையில், வாழ்க்கையின் தேவையிலே
இந்த வாக்குத்தத்தங்களை பாருங்கள். கடந்த மாதத்திலே நான் வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு அதையே தியானிச்சு தியானிச்சு சலித்து போக மட்டும் மனப்பாடம் பண்ணி சலித்து போக மட்டும் அதை தியானிச்சிட்டோம். அவர் குழந்தையில குழந்தை கொடுத்தாரு, நீதிமானா எண்ணினாரு, வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிப்ப வானத்து நட்சத்திரம் எண்ண முடியாத அளவு ஆபன்னு சொன்னாரு. கர்த்தர் உடனே அப்படியே அதை நம்பினாரு. இதே நம்ம பேசி பேசி கலைத்து விட்டோம். ஆனால் வாக்குத்தத்தங்களை எப்படி பார்க்கணும்? நம்முடைய தொடர்புல பார்க்கணும், நம்முடைய கான்டெக்ஸ்டில் பார்க்கணும். நம்முடைய தேவை என்ன? ஆபிரகாமுடைய தேவை, அவன் வானத்து நட்சத்திரத்தை ப்ரே பண்ணவே இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதிர்பார்க்கவும் இல்லை. கடல் மணல் அவனுக்கு பிரச்சனை அப்படின்லாம் அவனுக்கு தேவை இல்லை. எனக்கு அப்படி ஒரு கற்பனையும் இல்லை அவனுக்கு. பின்னாட்களை விசுவாசித்தான்றதை நம்ம கூட்டி சொல்லுகிறோம். அவனுக்கு அன்னைக்குள்ள அழுத்தின பிரச்சனை, அவன் இருதயத்தை உடைத்த பிரச்சனை. எனக்கு குழந்தை இல்லையே, 25 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லையே, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? தெளிவாக கேட்குறான். நீர் என்ன ஆசீர்விப்பேன் ஆசீர்விப்பேன்னு 12ஆம் அதிகாரத்துலேருந்து அப்போ எத்தனை மாதம் சொன்னாரோ தெரில, சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எத்தனை வருஷம் சொன்னாரோ தெரில, சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அது இல்லை. என் பிரச்சனைக்கு என்ன போகுது? என்னை ஆசீர்வதித்ததுக்கு முன்பதாகும் பின்பதாகும். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, குழந்தை இல்லைப்பா, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? இதுதான், இப்படி தான் நம்ம வாக்குத்தத்தத்தை தியானிக்கணும். அவனுக்கு இருந்த பிரச்சனைக்கு அந்த வாக்குத்தத்தம் அவனுடையதாய் மாறிடுச்சு. நம்ம கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் அப்படி என்பதை திருப்பி அசீரிய ராஜாக்களை சொன்னேன், எகிப்திய சூழ்நிலையில் சொன்னேன். இந்த வசனத்தின் பின்னணியை சொல்வதுதான் அதன் நோக்கம். நீங்கள் இதை எப்படி பார்க்கணும்? உங்கள் வாழ்க்கையில் கொடியவர்களின் சீரல் பிரச்சனைகள், மனிதரால் உண்டாகிற பிரச்சனைகள் அதிகமாய் வரும் காலங்களிலே இருக்கிறோம். தீமை செய்கிறவர்களுக்கு மனசாட்சி இராது, துன்பப்படுத்துறவர்களுக்கு என்ன இருக்காது? மனசாட்சி இருக்கா. கொடூரமான எண்ணங்களை நாம் உள்ள மக்களை பார்க்கிறோம். வெறும் ராஜாக்களை மாத்திரம் சொல்லலை, நம்மை சுற்றி இருக்கிறவர்களே நம்ம பார்க்கிறோம். இல்லை, ஹாஸ்டலில் படிக்கும்போது சொல்லுவாங்க, கோவம் வந்துச்சுன்னா சாப்பாட்டில் மணல் அள்ளி போட்டு போயிடுவாங்க. கிறிஸ்தவ ஹாஸ்டலில் நான் சொல்லுவேன், பைபிள் காலேஜில் சொல்லுவேன். என்னமோ நம்ம அசீரிய ராஜாவை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம சுற்றியே இருப்பாங்க கொடூரமானவர்கள். அவங்க விருப்பம் நிறைவேறலைன்னா பிறருக்கு தீமை செய்கிறத மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ரசித்து நினைப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை சுற்றி நம்மளோட இருப்பாங்க. இது நடக்க போகுது அப்படின்னு தீர்க்க தரிசனமாக நான் சொல்லலை, நடக்கிறத நான் சொல்கிறேன். நம்ம சுற்றி நடந்துட்டு தான் இருக்கு. கிறிஸ்துவ உலகத்தில் இந்த நாட்களிலே ஒரு பெரிய பயத்தோடு இருக்கிறாங்க. 3ஆம் தேதி 7ஆம் தேதி 9ஆம் தேதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை என்னன்னா, கொடியவர்களின் சீரர் மதலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் இந்த கிறிஸ்துவ உலகம், கிறிஸ்துவ ஏழைகளுக்கு தேவன், நம்முடைய தேவன் யாராக இருக்கிறார்? பலனாக இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ எனக்கு இந்த வசனம் வாக்குத்தத்தம் ஏன் எனக்கு தேவைப்படுகிறது? இக்காலங்களிலே உள்ள அரசியல் சமூக சூழ்நிலை மிக மோசமாக இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் லஞ்சம், எல்லா நாடுகளிலும் கொடுமை. இந்த கொரோனா நம்ம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவங்க செத்தாங்க. நேற்று ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது செயற்கையாக. முன்னாலே சொல்லுவாங்க எந்த லேபில் அது உண்டாக்குனாங்க, அதை எப்படி பரவ விட்டாங்க அப்படின்றத ஒருத்தன் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கான் ஒரு ஆர்டிக்கல். கோடிக்கணக்கான சாவறத எப்படி ரசிக்க முடியும் ஒரு மனுஷனால்? இல்லை, இவ்வளோ கொடூரமாக இருக்குது. யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம சொந்த சபையில் எத்தனை பேர்? 6 பேர் இழந்திருக்கோம். நம்ம தேசத்தில் எத்தனை பேர் இழந்திருக்கோம்? அது இயற்கையாக இதல்ல, இல்லாட்டா சாபம் அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்படியும் இல்லை. ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு விளையாட்டு, இது பண்ணால் என்ன ஆகும், வெளியே போனால் என்ன ஆகும் செக் பண்ணணும். அப்போ அது என்ன மெடிசன் விற்றா அதில் சம்பாதிக்கலாம். அவன் ஒருவேளை யூதாஸ் மாதிரி கூட சொல்லிக்கலாம், இவ்வளோ பேர் சாவாங்கன்னு நினைக்கல. ஏதாவது காட்டி கொடுக்கும்போதுனால சொன்னான்ல, காட்டி கொடுத்துட்டேனே, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே அப்படி சொன்னான்ல. அது மாதிரி அவன் செஞ்சவன் அப்படி செஞ்சுருக்கலாம். யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒரு ஆள் இல்லை, ஒரு டீம் பின்னால் ஒரு சக்தி, ஒரு இயக்கம் இருக்கும்போது இன்னும் வெளியே வராது. இது யூகம்னு சொல்லி முடிச்சிருவாங்க கணக்கை. இதுதான் இன்னைக்கு உலகம். பிறருடைய துன்பத்தை பார்த்து மகிழ்கிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம வேலை செய்கிற இடத்துல அப்படி தான் இருக்கும், படிக்கிற இடத்துல அப்படி தான் இருக்கும், குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வசனத்தை உங்களுக்குரியதாக நீங்கள் மாற்றிக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தருவார், ரட்சிப்பை தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் எனக்கு தேவைன்னு சொல்கிறீங்க? சரி, அரசியல் சமூக சூழ்நிலை மாத்திரம் இல்லை, இயற்கையிலே இப்போ அப்படி சொல்கிறாங்க, ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் எண்டுக்கு அப்புறம் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த இந்தியாவில் 12 மாநிலங்கள் வறட்சிகளை போது, 2வது மாநிலம் தமிழ் மாநிலம், தமிழ் மாநிலம்ன்றாங்க. நம்முடைய இதில் ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் வறட்சிக்குள்ளே போகுன்றாங்க. இது நடக்காமல் இருந்தால் நல்லது, ஆனால் நடக்கிறோமோ அப்படின்னு எச்சரிக்கிறோன்றாங்க. இப்படிப்பட்ட இயற்கை பேரழிவு வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சபைக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது. எப்படி 32ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி இருக்கணும்? நாம் என்ன செய்யணும்? ஏழைக்கு பலனாக இருக்கணும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாக இருக்கணும், நாம் பெருவெள்ளத்துக்கு தப்போம் அடைக்கலமாக இருக்கணும். 32ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தையும் ஒப்பிட்டு நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் இப்போ தீவிரமாக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் அழிவு ஒரு செய்தியை கேட்கும் பொழுது திறப்பின் வாயில் நின்று அதை அடைக்கத்தக்கதாய் ஒருவனை தேடினே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் செய்தியெல்லாம் வந்து நடந்து முடித்த பிறகு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படின்னு பேசுவோம். ஏன் நம்ம இப்போ ஜெபம் பண்ணக்கூடாது? நீங்கள் பாருங்கள், கொடூரமானவங்க என்றைக்கும் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி சாவாங்க. வரலாறு அப்படி தான் சொல்லுது. ஆனால் அவங்க ரொம்ப சேஃப்டியான இடத்துல இருப்பாங்க. வியாதி அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க அந்த அளவு பாதுகாப்போடு இருப்பாங்க. அவங்க வெள்ளம் தாக்காது. அவங்க அந்த அளவு பாதுகாப்பாக இருப்பாங்க. சாவு போகிறது எல்லாமே ஏழைகள் தான், நடுத்தர மக்கள் தான். யோசிப்பாங்க. இதை குறித்து ஒரு சிந்தையோடு கூட வரும் நாட்களில் நாம் ஜெபிப்போம். பயமுறுத்தி ஜெபிக்க தூண்டும் ஒரு வார்த்தையை நான் சொல்லவில்லை. கொஞ்சம் முன்னறிவோடு ஜெபித்தால், முன்பு நாம் இது போல முன்னறிவிக்கப்பட்ட எத்தனையோ ஆபத்துகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபை ஜெபித்ததுனாலே புயல்னால், ஒரு பெரிய புயல் நம்ம சென்னையை அழிக்க போகிறதுன்னு சொல்லப்பட்ட புயல் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசி சூறையாட போகுதுன்னு சொல்லப்பட்ட புயல், அதை இங்கே சென்னை நடு பகுதியில் வரும்னு சொல்லப்பட்ட புயல் அங்கே மகாபலிபுரத்தில் போய் கரையை கிடக்குது. அங்கே பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, இது என்னங்க புயல்னு சொல்லி ஏமாற்றிட்டீங்க, தென்றல் மாதிரி போகுது. அது காற்று கிடக்கும் போது நாங்கள் நின்று படம் பிடிச்சோம், எங்களை ஒன்றுமே அசைக்க கூட இல்லை, தென்றல் மாதிரி இருக்குது. விஞ்ஞானிகள் பொய் சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே பெத்தேல் சபை என்ன செஞ்சுருக்கேன்? திறப்பின் வாசலில் நிற்குது, ஜெபம் பண்ணது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. எத்தனை சபை மக்கள் ஜெபம் பண்ணாங்களோ செய்தாங்களோ தெரியாது. நாம் ஜெபிப்போம், தீவிரமாக ஜெபிப்போம். நாம் இப்படி செய்கிறதுனால அழிவை தடுப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். ப்ரிக்ளூட்னு சொல்கிற மாதிரி, ப்ரிவென்ஷன்ற மாதிரி முன்னதாகவே என்ன செய்வோம்? தடுப்பதற்கு நாம் ஆயத்தம் செய்வோம். மக்கள் மனதை ஆயத்தம் செய்வோம். உங்களோடு கூட இருக்கிற மக்கள் பயத்தோடும் திகிலோடும் இருக்கிற நாட்களில் அவர்களை நீங்கள் மேலும் பயப்படாமல் அவர்கள் ஏழைகளுக்கு பலனாக, திடனாக, அல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஊழியத்தை வரும் நாட்களில் செய்வோம். இவ்வளவுக்கும் தேவைதான் இந்த வாக்குத்தத்தம். எனக்கு தேவைன்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்து சொல்லுங்க, இவரே நம் தேவன், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் கர்த்தரே, இவருக்கு காத்திருந்தோம், ரட்சிப்பினால் கலிகுந்து மகிழ கடவுள். ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் என் குடும்பம் போன பொழுது இந்த ஏசாயா 25ஆம் அதிகாரம் ஒரு நாள் வாசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இதை எனக்கு புரிகிற கெப்பாசிட்டி கிடையாது. இது சிலுவை பற்றியதுன்னு தெரியாது. இல்லாவிட்டால் பின்பு 1000 வருஷ அரசாட்சி அதை சொல்ல தெரியாது. ஆனால் என் குடும்பத்தின் சூழ்நிலையில் என் கண்ணீரை நீக்கி விடுவார், கர்த்தர் இதை சொன்னார் அப்படின்ற வாக்குத்தத்தமா எடுத்து அழுது ஜெபம் பண்ணேன். நான் 18 வயசு வாலிபனாக இருக்கும் பொழுது எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை சொல்லி சொல்லி அழுது நான் ஜெபம் பண்ணேன். உண்மையிலே கர்த்தர் ஒரு நாள் வந்தார், இரட்சகராய் வந்தார், எங்களை ரட்சித்தார். எங்கள் முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைத்து எங்கள் நிந்தையை நீக்கி போட்டார். இது என்னுடைய அனுபவமாய் நான் சொல்ல முடியும், என் சாட்சியாகவும் சொல்ல முடியும். சரித்திரத்தில் மாத்திரமல்ல, இன்னைக்கு உள்ள நிகழ்கால சூழ்நிலையில் மாத்திரமல்ல, என்னுடைய அனுபவத்திலிருந்தும் இந்த வசனத்தை அனுபவித்து நான் சொல்லுகிறேன். இக்கட்டான சூழ்நிலை இப்பொழுது மாத்திரமல்ல, எந்த மாதம் நமக்கு சொல்லப்பட்டாலும், நமக்கு முன்னறிவிக்கப்பட்டாலும், நம்ம தைரியமாக இந்த வசனங்களை சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம்.